அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாள் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களோடதும் கருப்பு நாள் என்றுதான் சொல்லணும். இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் என்ற அரிய பொக்கிஷம் அழிவடைந்த நாள். சிம்பிளாக சொல்லணும் என்று சொன்னால், ஒரு இனத்தை அழிக்கணும் என்று சொன்னால் அவன் அடையாளத்தை அழிச்சா போதும். கிட்டத்தட்ட 1980 காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணத்து தமிழர்ன்ற கல்வி அறிவை வேறு யாராலையுமே பிடிக்க முடியாத அளவுக்கு திணறி கொண்டிருந்தார்கள். இப்பெல்லாம் பாஸ் மார்க்ஸ் என்று சொன்னால் 35, அப்போ இருக்கிற காலப்பகுதியில் 55 கட் அவுட்டாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அப்போ இருக்கிற மக்களின் கல்வி அறிவு அவ்வளவு அதிகமாக இருந்தது. இதுக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாழ்ப்பாண பொது நூலகம். 1933ஆம் ஆண்டு கட்ட தொடங்கின இந்த பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு இன்றைய நாள் பலரோட சதிகளால் அழிக்கப்பட்டது. ஒரு புத்தகம் இல்லை, 2 புத்தகமும் இல்லை, 1,00,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் அந்த இடத்துல அழிக்கப்பட்டது. சரியாக சொல்லணும்னு சொன்னால் 97,000 1,00,000 வரைக்குமான புத்தகங்கள், ஏட்டுச்சுவடிகள் எல்லாமே அன்றைக்கு அழிக்கப்பட்டது. இப்பெல்லாம் நாங்கள் பல கேள்விகளுக்கு விட தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறோம். அதுக்கான விடைகள் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஏன் பல உலக தமிழர்களாலையும் இந்த புத்தகத்தை காப்பாற்றணும், அந்த புத்தகத்தை காப்பாற்றணும், எங்கண்ட வரலாறை காப்பாற்றணும், பலரோட சதிகளுக்கு நடுவில் எங்கண்ட வரலாறை காப்பாற்றணும் அப்படி என்று சொல்லி வள்ளம் வழியா பல தரப்பட்ட வரலாற்று பொக்கிஷங்கள் சுமந்து நின்ற கருவறை தான் இந்த யாழ்ப்பாணத்து பொது நூலகம். இன்றைய நாள் அழிக்கப்பட்ட ஒரு நினைவு நாள். உண்மையை சொல்லணும் என்று சொன்னால் 2001ஆம் ஆண்டு அளவில் அது திரும்ப கட்டி எழுப்பப்பட்டாலும் அப்போ இருந்த அந்த பொக்கிஷங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமா என்று சொன்னால் கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி ஒரு அந்நிய படையன்னு தான் சொல்லணும். அப்போவே அந்த இனவாதம், அதாவது பேரினவாதம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய விடயங்கள் இருந்தது. அவர்களால் தமிழர்களையே அழிக்கணும், தமிழர்கள் கல்வி அறிவு அழிக்கணும், ஒரு இனத்தை அழிக்கணும் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி அவன் வரலாற்று சின்னங்களை அழிச்சாலே காணும். அப்படி 31ஆம் திகதி படையெடுத்து வந்த அந்த குழு பல இந்து கோவில்கள், பத்திரிகை நிலையங்கள், இன்னும் பல கட்டிட தொகுதிகள் என்று சொல்லி எரித்து நாசமாக்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்படி நாசமாக்கி கொண்டிருந்த நிலையில அடுத்த நாள் எங்களுடைய காவல் தெய்வம் என்று தான் சொல்லணும். யாழ்ப்பாணத்தில் உலகத்தோட தமிழின் வரலாற்றையே ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி இருந்த ஒரு நூலகம். இதன் சிறப்பை சொல்லணும் என்று சொன்னால் தெற்காசியாவிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த நூலகம் என்று சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்து பொது நூலகத்தை சொல்லலாம். இந்த நூலகம் கட்ட வெளுக்கிடைக்க ஒரு சிறுக சேர்த்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அந்த மாளிகைக்குள்ள பல பொக்கிஷங்கள் உண்மைக்குமே குவிஞ்சு கிடந்தன. அந்த பொக்கிஷங்களை அழிக்க நினைத்தார்கள். அதில் ஒன்று கூட மிச்சம் வைக்கக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளோட அந்த குழு செயற்பட்டிருக்குது. எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்டுட்டு அதில் இருக்கிற பொக்கிஷங்களை 1-2 நாங்கள் காப்பாற்றுவோமா என்று அந்த எரிஞ்ச சாம்பலை அப்படியே அணைச்சி கட்டி கொண்டு ஓடி வந்தார்களாம். ஆனால் அவ்வளவு செய்தியும் அந்த ஒரு 3 நாள் நடந்த செய்திகள் பத்திரிகையில் அவ்வளவா வெளியிடல. அப்படி ஒரு துயர சம்பவம், ஒரு 3 நாள் கொடூர சம்பவம் நடந்திருக்கே, ஏனது பத்திரிகையில் அவ்வளவு வெளியிடலை என்று கூட இன்றைய வரைக்கும் எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன சிக்கல் உண்மையிலே இருந்துதான் வருகின்றது. இன்றைய நாள் ஜூன் மாதம் 1ஆம் திகதி யாழ்ப்பாண பொது நூலகம் எரிஞ்சு 83வது நினைவு நாள். இந்த நினைவு நாளை அந்த நாளில் இறந்தவர்களுக்காகவும் அஞ்சலி யாழ்ப்பாணத்து பொது நூலகத்தில் செலுத்தப்பட்டது. உண்மையிலே இது ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான். எங்கண்ட வரலாறு அழித்து நாசமாக்கப்பட்ட ஒரு சம்பவம்.
அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சு இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நாங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.